ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் இந்த வீடியோ பேசுகிற எனக்கும் கூட தான் எல்லாருக்கும் மேபி இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் சமாளித்து தான் ஆகணும். அது பேர் என்னென்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை. இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை வைக்கிறது தான் ரொம்ப சுலபம். அல்வா சாப்பிட்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப சுலபம். இந்த உலகத்தில் எல்லாரும் போகிற வரது எல்லாத்தையும் நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் தன்னம்பிக்கை வைக்கிறதுக்கு சுலபமாக கேட்டிங்கன்னா கஷ்டம் 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 தான். கஷ்டமே கஷ்டம், மகா கஷ்டம். ஏன்னா அடுத்தவங்க மேலே நம்ம நம்பிக்கை வைப்போம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்பிக்கை வைப்போம், நம்ம கொள்கையில் நம்பிக்கை வைப்போம், எதத்தை வேணாலும் நம்பிக்கை வைப்போம். ஆனால் நம்ம மேலே நம்பிக்கை வைப்போமா கேட்டிங்கன்னா வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மகா கஷ்டம்தான். கேட்டால் சொல்லுவோம், ஏன் மேலே நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் ரொம்ப ஆழமாக யோசிச்சு பார்த்தா அது இருக்காது. ஸோ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த கரேஜ்னஸ், த க்ரியேட்டிவிட்டி, அதை நம்ம உருவாக்குறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த சைக்கோ சிம்பாலஜி, இந்த குறியீடை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மறக்காதீங்க. எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட ரிஸ்க்கு, எப்பேற்பட்டதான சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சாலும் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களை விட்டு போகவே போகாது. அது மட்டும் இல்லாமல் இதான் உங்கள் வாழ்க்கையோட மையப்புள்ளி. எல்லாம் நம்ம கிருஷ்ணர் சொல்லுவார், தன்னம்பிக்கையுடன் உன் வாழ்வென்னும் மர்மத்தை நீ அடைவாய் அப்படின்னு சொல்வார். மர்மத்தை புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லுவார். அதுக்கு நீ தன்னம்பிக்கையாக உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ தன்னம்பிக்கை என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த உலகத்தில் வந்த எல்லா மகான்களும் அந்த அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு அது உருவாக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை மட்டும் அழிக்கிறதுல மட்டும் தான் தயாராக இருக்குது, தவிர நமக்கு அதை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தவே மாட்டுது. ஆனால் கான்ஃபிடென்ட் இருக்கும், ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குமா கேட்டிங்கன்னா நமக்கு அது ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதை கான்ஃபிடென்ஸை நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா சிம்பிளான ஒரே விஷயம், நீங்கள் பார்க்குற இந்த சைக்கோ சிம்பாலஜியை உங்கள் வீட்டுடைய வாலில் தயவுசெய்து ஓட்டிடுங்க. ஓட்டிட்டு சுற்றி ஓட்டிட்டாதீங்க. எந்த இடத்துல அதிகமாக நீங்கள் உட்காரிங்களோ அந்த இடத்துல ஓட்டிடுங்க. அடிக்கடி அதை பார்த்துக்கிட்டே இருங்க. அதை பார்த்து உங்களுடைய வலது மூலையில் பதிவு பண்ணுங்கள். எப்போல்லாம் அதை ஆழமாக பதிவாக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வர்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். முக்கியமான விஷயம், நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கீங்கன்னா எல்லா விஷயமும் சாத்தியப்படும். ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அப்படி என்னன்னு தெரியாது. ஏன்னா ஃபெயிலியர் வரும்போது நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. ஏன்னா பிகாஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு இருக்கிறவங்க கிட்ட ஃபெயிலியர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். ஏன்னா அவனால் அதை சரி அதை ரொம்ப ஜாலியாக, எப்பவுமே பழக்கம் தானே, இதெல்லாம் ஈஸியாக நான் பண்ணி சக்ஸஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற அவனுக்கு தகுதி அவனுக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு தானாக வந்துடும். மறக்காமல் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் பண்ணணும்னா ஜஸ்ட் 20 மினிட்ஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரானரியான அனுபவம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட தன்னம்பிக்கை உயரும். மிக்க நன்றி. அடுத்த பதிவு வேறு தகவலை பார்க்கலாம்.